என் பெயர் சதீஷ். நான் ஒரு டாக்ஸி ஓட்டுநர். சொந்தமாக ஒரு டாக்ஸி வாங்கி அதில் வரும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தேன். என் வாழ்க்கை எளிதானது அல்ல. சிறு வயதிலேயே அப்பாவை இழந்தேன். அம்மா மட்டுமே எனக்கு துணையாக இருந்தார்கள். கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து பெரியவனாக்கினார்கள். சமீபத்தில் அம்மாவும் இறந்துவிட்டதும் நான் முழுமையாக தனியாக ஆனேன். எனக்கு ஒரே ஒரு தங்கை மட்டும் இருந்தாள். அவள்தான் எனக்கு ஒரே ஆறுதலாக இருந்து வந்தாள். அவளையும் கடந்த வருடம்தான் திருமணம் செய்து வைத்தேன். என்னால் முடிந்த அளவுக்கு எளிமையான முறையில்தான் திருமணத்தை நடத்தினேன். ஆனால் அதற்காக நான் நிறைய கடன்களை வாங்கியிருந்தேன். தங்கையின் கணவர் ஒரு நல்ல மனிதர். அவளுக்கு அவர் மீது நிறைய பாசம் இருந்தது. அதனால்தான் இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் திருமணச் செலவுகள் எல்லாம் என் பொருளாதார நிலையை இன்னும் மோசமாக்கின. ஆனாலும் தங்கை சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற மனநிலையில்தான் இருந்தேன். எனக்கு என் டாக்ஸிதான் உயிர் மூச்சு. காலையில் எழுந்ததும் முதலில் டாக்ஸியைத்தான் கவனிப்பேன். குளித்துவிட்டு டாக்ஸிக்கு பூஜை போட்டு வெற்றிலை பாக்கு வைத்துவிட்டுத்தான் சவாரி ஆரம்பிப்பேன். எனக்கு டாக்ஸி மட்டும்தான் துணை. அது என்னை ஒரு நாளும் கைவிடாது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. பொதுவாக ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 சவாரிகள் கிடைக்கும். சில நல்ல நாட்களில் 30 சவாரிகள் கூட கிடைக்கும். அப்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். டாக்ஸிதான் எனக்கு எல்லாம். இது இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை என்று அடிக்கடி என் டாக்ஸியிடம் பேசுவேன். அந்த அளவுக்கு நெருக்கமான உறவு எனக்கும் டாக்ஸிக்கும் இருந்தது. டாக்ஸி ஓட்டும் போதெல்லாம் பக்தி பாடல்களைக் கேட்டுக்கொண்டே ஓட்டுவேன். அது எனக்கு ஒருவித மன அமைதியை தரும். இப்படி என் வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்த நான் ஒரு நாள் திடீரென எதிர்பாராத ஒரு சம்பவத்தில் சிக்க நேர்ந்தது. அந்தச் சம்பவம்தான் என் வாழ்க்கையையே மாற்றி அமைக்கப் போகிறது. அந்த நாளில் எனக்கு வழக்கமான சவாரிகள் எதுவும் கிடைக்கவில்லை. காலை முதல் மாலை வரை ஒரு சவாரி கூட கிடைக்கவில்லை. அதனால் நான் மிகவும் மனமுடைந்து போனேன். இன்று என்னை யாரும் கவனிக்கவில்லையோ என்று நினைத்து என் டாக்ஸியில் உட்கார்ந்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். கடவுளே, இன்று ஒரு சவாரி கூட கிடைக்கவில்லையே. நானும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டியவன். கொஞ்சமாவது சவாரி கொடுத்தாலும் பரவாயில்லையே என்று வேண்டினேன். அப்போதுதான் ஒரு அம்மா வந்து, என்ன டாக்ஸி காலியாக இருக்கிறதா, அந்த மூலையில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய்விடுவீர்களா என்று கேட்டார். உடனே நான் மகிழ்ச்சியோடு கண்டிப்பாக மேடம் என்று சொல்லி அவரை மருத்துவமனையில் போய் விட்டுவிட்டு வந்தேன். இது எனக்கு கிடைத்த முதல் சவாரி. அதற்குப் பிறகு ரொம்ப நேரம் கழித்து இன்னொரு சவாரி கிடைத்தது. அதை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும் வழியில்தான் என் தங்கை போன் செய்தாள். அண்ணா, எப்படி இருக்கிறீர்கள், இன்று சவாரி எல்லாம் கிடைத்ததா என்று கேட்டாள். நான் ஆமாம் தங்கை, 2-3 சவாரி கிடைத்தது, பரவாயில்லை என்று சொன்னேன். அந்த அம்மாவை மருத்துவமனையில் விட்டுவிட்டு வரும் வழியில் ஒரு அதிர்ச்சி காத்து கிடந்தது. ஒரு இளம் பெண் கண்ணீரோடு ஓடி வந்து என் டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்தாள். அவளுடைய உடை கிழிந்து கிடந்தது. நான் திகைத்துப் போய், என்னம்மா இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அந்த பெண், தயவு செய்து நான் இல்லை என்று சொல்லுங்கள், 2 பேர் என்னை துரத்திக் கொண்டு வருகிறார்கள் என்று கெஞ்சினாள். அப்போதே 2 மனிதர்கள் ஓடி வந்து, ஒரு பெண் இங்கே வந்திருக்கிறாளா, பார்த்தீர்களா என்று கத்தினார்கள். எனக்கு ஒரு குடல் குளிர்ந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் இங்கே யாரும் வரவில்லை என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். இதுதான் என் வாழ்க்கையில் முதல் பொய். ஆனாலும் அந்த பெண் சொன்ன வார்த்தைகள் என் மனதில் பதிந்துவிட்டன. அந்த பெண் யாரு, ஏன் இப்படி துரத்தப்படுகிறாள், இந்த கேள்விகள் என் மனதில் ஓடின. அதோடு இன்று நடந்த ஒவ்வொரு சம்பவமும் எனக்கு ஒரு புது திருப்பமாகப்பட்டது. நான் அந்த 2 மனிதர்களையும் அனுப்பி வைத்துவிட்டு சிறிது தூரம் டாக்ஸியை ஓட்டிச் சென்று ஒரு ஓரமாக நிறுத்தினேன். என் உடல் முழுவதும் வியர்த்தது. நான் என் டாக்ஸியின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த இளம் பெண்ணை திரும்பி பார்த்தேன்.
அவள் கண்களில் இன்னமும் கண்ணீர் பெருகியது. நான் அம்மா, இப்போது நீ பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாய். நான் உன்னை எங்கேயாவது விட்டுவிடுகிறேன், உனக்கு எங்கே வேண்டுமானாலும் சொல் என்று கேட்டேன். ஆனால் அந்தப் பெண்ணிடமிருந்து பதில் இல்லை. நான் மெதுவாக அவளை தட்டி எழுப்ப பார்த்தேன். ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை. கொஞ்சம் பயந்து போன நான், ஏம்மா இப்படி பண்ணாதே, எழுந்திருமா என்று கத்தினேன். இன்னமும் பதில் இல்லை. உடனே நான் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்து அந்த பெண்ணின் முகத்தில் தெளித்தேன். சில நிமிடங்களில் அந்த பெண் மெதுவாக கண்களை திறந்தாள். அவளுக்கு முகத்தில் ஒரு குழப்பம். நான் எங்கே இருக்கிறேன், நீங்கள் யாரு என்று கேட்டாள். நான் சதீஷ், டாக்ஸி டிரைவர். நீ என் டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்தாயே, அதற்குப் பிறகு நீ மயக்கமாக இருந்தாய், என்ன நடந்தது என்று கேட்டேன். அந்த பெண் பெயர் மாலதி. அவள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு காதல் திருமணம் செய்தேன். ஆனால் அது ஒரு பெரிய தவறு என்று இப்போது புரிகிறது என்று ஆரம்பித்தாள். அவள் கதையைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். மாலதி சொன்னது என்னவென்றால், ஒரு இளம் பெண் காதலித்து ஒரு பையனை திருமணம் செய்து அவனோடு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்திருக்கிறாள். முதல் சில மாதங்கள் நன்றாகவே இருந்தது. ஆனால் பிறகு அவனுக்கு குடிப்பழக்கம், கோபம், வன்முறை எல்லாம் வந்தது. அவன் தன்னுடைய நண்பர்களை வீட்டுக்கு கூட்டி வந்து அவர்களுக்கு முன்னால் மாலதியை அவமானப்படுத்த ஆரம்பித்து விட்டான். இது தாங்க முடியாத நிலைக்கு வந்ததும் மாலதி அவனிடம் சண்டை போட்டாள். ஆனால் அவன் அவளை அடிக்க ஆரம்பித்து விட்டான். அதன் பிறகு அவன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து மாலதியை ஒரு கும்பலுக்கு விற்க முடிவு செய்திருந்தான். இதை தெரிந்து கொண்ட மாலதி எப்படியோ அங்கே இருந்து தப்பித்து ஓடி வந்தாள். அப்போதுதான் அவளை அந்த 2 மனிதர்கள் துரத்திக் கொண்டு வந்தார்கள். மாலதி, நான் வேறு யாரும் இல்லை, எனக்கு அப்பா அம்மா இருக்கார்கள். ஆனால் நான் போன காதலுக்காக அவர்களை விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இப்போது அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனக்கு தெரிந்தவர்கள் யாருமே இல்லை, நீங்கள்தான் இப்போது எனக்கு ஒரே ஆதாரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அழுதாள். எனக்கு இந்த கதையை கேட்டு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் எனக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. இந்த பெண்ணுக்கு நான் எப்படி உதவ முடியும்? நானும் ஒரு ஏழை டாக்ஸி டிரைவர், எனக்கு இன்னொரு பிரச்சனை வேண்டாமே என்று நினைத்தேன். ஆனால் மாலதியின் கண்களை பார்த்ததும் எனக்கு மனசு கசிந்தது. சரி என்று ஒரு இரவு நீ என் வீட்டில் தங்கிக்கொள், நாளைக்கு நீ வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள் என்று சொன்னேன். இதைக் கேட்ட மாலதியின் முகத்தில் மகிழ்ச்சி பிரகாசித்தது. ரொம்ப நன்றி அண்ணா, நான் உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்க மாட்டேன், நான் எந்த வேலையும் செய்வேன் என்று சொன்னாள். நான் போதும், இப்போது அந்த விஷயத்தை பிறகு பேசிக்கொள்ளலாம், முதலில் வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி டாக்ஸியை ஸ்டார்ட் பண்ணினேன். என் மனதில் ஒரு கலக்கம் இருந்தது. இது சரியான முடிவுதானா? நான் இந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டிச் சென்றால் என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன நினைப்பார்கள், என் தங்கை என்ன சொல்லுவாள், இப்படி பல கேள்விகள் என் மனதில் ஓடின. ஆனால் மாலதியின் நிலைமை என்னை வேறு வழியின்றி செய்தது. வீட்டுக்கு வந்ததும் மாலதி அந்த அறையை பார்த்து அதிர்ந்தாள். என் வீடு ஒரு சின்ன அறை, அங்கே அழுக்கு, தூசி, சகதி எல்லாம் நிறைந்திருந்தது. மாலதி, இங்கேதான் நீங்கள் தங்கி இருக்கிறீர்களா? கடவுளே, இது மனிதன் தங்கும் இடமா என்று சொல்லி உடனே சுத்தம் பண்ண ஆரம்பித்தாள். இதை பார்த்த எனக்கு ஒருவித மன அமைதி கிடைத்தது. நான் நினைத்தேன், இந்த பெண் வந்தது நல்லதுக்காகத்தான் இருக்கும் போலிருக்கிறது. ஆனால் உள்ளூர ஒரு பயமும் இருந்தது. மாலதி வீட்டை சுத்தம் செய்து முடித்தது ஒரு புது மாதிரி இருந்தது. நான் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு முழுக்க சுத்தமாக ஒழுங்காக இருக்கும். மாலதி சமைத்து வைத்திருப்பாள். எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிடைத்தது. எனக்கு மனசுக்குள் ஒரு மகிழ்ச்சி, ஆனால் அதே நேரத்தில் ஒரு பயமும் இருந்தது. இந்த பெண் வீட்டில் இருக்கிறதை தெருவில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்துவிட்டார்கள். இப்போது என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நான் ஒரு பெண்ணை கூட்டி வந்து வைத்திருக்கிறேன் என்று நினைத்தால் என் கெட்ட பேர் போய்விடுமே என்று என் மனதில் கவலை வந்தது.
இதை நான் மாலதியிடம் சொன்னபோது மாலதி, அண்ணா, நான் உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வரவிட மாட்டேன். நான் ஒரு வேலைக்காரியாக இருக்கிறேன். நீங்கள் வீட்டு வேலை செய்ய ஒருத்தியை கூட்டி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். எனக்கு 3 நேரம் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் என்று சொன்னாள். ஆனால் எனக்கு இது சரியாக தெரியவில்லை. இந்த பெண் ஏன் இப்படி கெஞ்சுகிறாள்? இவளுக்கு என்ன பிரச்சனை என்று நான் யோசித்தேன். ஒரு நாள் நான் மாலதியின் கதையை முழுமையாக கேட்க ஆர்வம் வந்தது. அம்மா, உனக்கு அப்பா அம்மா இருந்தும் நீ ஏன் இப்படி அலைகிறாய்? உன்னுடைய குடும்பத்தினர் ஏன் உனக்கு உதவ மாட்டார்கள் என்று கேட்டேன். மாலதி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். அண்ணா, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். நான் ஒரு பையனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். அதற்கு என் வீட்டுக்காரர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் கண்டுக்காமல் போய்விட்டேன். இப்போது நான் வீட்டுக்கு வந்தால் என் அப்பா என்னை வீட்டுக்குள் விடமாட்டார். அவர் எனக்கு சாபம் போட்டுவிட்டார். அதனால்தான் இந்த நிலைமை என்று சொல்லி அழுதாள். எனக்கு இதைக் கேட்டு மனசு வலித்தது. இவளுக்கு யாரும் இல்லையா? அப்ப இவளை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்தேன். அப்போதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த பெண் நன்றாக வேலை செய்கிறாள், வீட்டையும் சுத்தமாக பார்த்துக் கொள்கிறாள். நான் இவளை என்னுடைய தங்கையின் நண்பியாகச் சொல்லிவிட்டு இருந்தால் தெருவில் யாரும் தவறாக பேச மாட்டார்கள் என்று நினைத்தேன். இதை நான் மாலதியிடம் சொன்னபோது அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். நாட்கள் கழிந்தன. மாலதி வீட்டு வேலைகளை மட்டுமல்ல, என் உடல்நிலையையும் கவனிக்க ஆரம்பித்தாள். எனக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு, தண்ணீர், மருந்து எல்லாம் கொடுத்தாள். என் உடம்பும் நன்றாக இருந்தது. எனக்கு டாக்ஸி சவாரிகளும் அதிகமாக கிடைக்க ஆரம்பித்தது. இந்த பெண் வந்தது என் அதிர்ஷ்டம்தான் என்று நான் நினைத்தேன். ஒரு நாள் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன். நான் மாலதியை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதற்கு முன்னால் என் தங்கையிடம் இதைச் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். தங்கை வீட்டுக்கு வந்தாள். நான் தங்கையிடம் மாலதியின் கதையைச் சொன்னபோது தங்கைக்கு முதலில் கோபம் வந்தது. அண்ணா, நீங்கள் எப்படி ஒரு அபாயகரமான முடிவு எடுக்கலாம்? இந்த பெண் யாரென்று தெரியாது. அவளுக்கு பிரச்சனை இருக்கிறது. அதை நீங்கள் தீர்க்க வேண்டுமா? நீங்கள் என் அண்ணன், நான் உங்களை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் சரி இல்லை என்று சொன்னாள். ஆனால் நான் என் மனதில் உறுதியாக இருந்தேன். தங்கே, நான் பல வருடமாக தனியாக இருந்தேன். இந்த பெண் வந்த பிறகுதான் எனக்கு ஒரு குடும்ப உணர்வு வந்தது. அவள் கஷ்டப்படுகிறாள், நான் உதவ வேண்டும் என்றேன். தங்கை ஒப்புக்கொள்ள மறுத்தாள். என் மனதில் ஒரு போராட்டம் நடந்தது. ஒரு பக்கம் என் தங்கையின் வார்த்தைகள், இன்னொரு பக்கம் மாலதி. நான் நிறைய நேரம் யோசித்தேன். கடைசியில் நான் எனக்காக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன். அவளுக்கு நான் ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவள் என்னை நம்பி வந்திருக்கிறாள். நான் அவளை கைவிட முடியாது என்று நினைத்தேன். தங்கையிடம் இதை உறுதியாகச் சொன்னபோது தங்கை கோபத்துடன் போய்விட்டாள். என் மனசு கனமாக இருந்தது. ஆனால் நான் என் முடிவில் உறுதியாக இருந்தேன். மாலதியிடம் இதைச் சொல்லும்போது அவள் முதலில் அதிர்ந்தாள். பிறகு, நீங்கள் எனக்காக இதைச் செய்கிறீர்களா அல்லது உங்களுக்காக என்று கேட்டாள். நான் நம்ம 2 பேருக்காகவும் என்று சொன்னேன். அந்த தருணத்தில் மாலதி என் கையை பிடித்தாள். 2 பேரும் கண் கலந்தோம். இது ஒரு புது தொடக்கமாக இருந்தது. நான் மாலதியை திருமணம் செய்ய முடிவு செய்துவிட்டேன். ஆனால் தங்கை இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எங்கள் திருமணம் நடக்குமா? தங்கை மனசு மாறுவாளா? இன்னும் என்ன தடைகள் வரப்போகின்றன என்ற கேள்விகள் என் மனதில் ஓடின. நாங்களும் மாலதியும் ஒரு சின்ன கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டோம். திருமணம் மிகவும் எளிமையாக, யாருக்கும் தெரியாமல் நடந்தது. ஆனால் இது என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை. நான் இப்போது ஒரு குடும்பத் தலைவர். ஆனால் என் தங்கை இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாலதியே அவள் பேசவே இல்லை. எனக்கு இது மிகவும் வேதனையாக இருந்தது. என் சொந்த தங்கையே என்னை தவறாக புரிந்து கொண்டதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனாலும் நான் என் மனைவி மீது கொண்ட அன்பில் உறுதியாக இருந்தேன்.
மாலதி வீட்டு வேலைகளை மட்டுமல்ல என் டாக்ஸி வருமானத்தையும் கணக்கு வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தாள். எனக்கு இது மிகவும் பிடித்திருந்தது. இவளால்தான் நான் இப்போது சேமிக்க முடிகிறது, இல்லாவிட்டால் நான் ஒரு நாளைக்கு ஒரு நாளாக வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன் என்று நான் நினைத்தேன். நாங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தோம். சில மாதங்கள் கழிந்தன. ஒரு நாள் என் தங்கை வீட்டுக்கு வந்தாள். அவளுக்கு இப்போதுதான் இந்த திருமண விஷயம் தெரிய வந்திருந்தது. அண்ணா, நீங்கள் இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடம் சொல்லாமல் எப்படி செய்யலாம்? நான் உங்கள் தங்கை, எனக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டும். நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதை என்னிடம் சொல்லவில்லை. இதில் எனக்கு எவ்வளவு வலி இருக்கிறது என்று உங்களுக்கு புரியுமா என்று கோபமாக கேட்டாள். நான் தங்கே, நான் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நீ முன்னாடி கோபப்பட்டதால் பயந்து சொல்லவில்லை என்று சமாதானம் சொல்ல பார்த்தேன். ஆனால் தங்கைக்கு கோபம் அடங்கவில்லை. சரி, இனிமேல் நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், எனக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். ஆனால் மாலதி என்னை ஆறுதல் படுத்தினாள். உங்கள் தங்கை இப்போது கோபமாக இருக்கிறாள், நாளைக்கு புரிந்து கொள்வாள் என்று சொன்னாள். இதற்கிடையில் மாலதியின் பழைய கணவன் ரமேஷ் சிறையிலிருந்து வெளியே வந்திருந்தான். அவனுக்கு மாலதி எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்திருந்தது. அவன் பழிவாங்க நினைத்தான். ஒரு நாள் மாலதி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்விட்டு வரும்போது ரமேஷும் அவன் நண்பர்களும் அவளை பின்தொடர்ந்தார்கள். மாலதி இதை உணர்ந்து வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்தாள். ரமேஷ் அவள் பின்னால் வீட்டு வரை துரத்தி வந்தான். நான் வீட்டில் இருந்தேன். ரமேஷ் வந்து, நீ என்னுடைய மனைவி, நான் உன்னை கூட்டிச் செல்கிறேன் என்று கத்தினான். நான் குறுக்கிட்டு, இவள் இப்போது என் மனைவி, நீ இங்கிருந்து போ என்று சொன்னேன். ரமேஷும் அவன் நண்பர்களும் என்னை தாக்க முற்பட்டார்கள். ஆனால் நான் திடீரென என் டாக்ஸி பக்கத்தில் வைத்திருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து வீசினேன். அது ரமேஷின் காலில் பட்டது. ரமேஷ் கீழே விழுந்தான். நான் உடனே போலீசுக்கு போன் செய்தேன். போலீஸ் வந்து ரமேஷையும் அவன் நண்பர்களையும் கைது செய்தார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு என் தங்கை இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாள். தன் அண்ணன் தைரியமாக போராடியதைக் கேட்டு அவளுக்கு மிகுந்த பெருமையாக இருந்தது. உடனே அவள் மாலதியிடம் மன்னிப்பு கேட்டாள். என்னை மன்னிச்சிடு, நான் தவறாக பேசிவிட்டேன், நீ ஒரு நல்ல பெண் என்று இப்போது புரிகிறது என்று சொன்னாள். மாலதி சந்தோஷமாக, பரவாயில்லை, நீங்கள் என் தங்கைதான் என்று சொல்லிக் கட்டிப்பிடித்தாள். என் குடும்பம் ஒன்று சேர்ந்தது. இப்போது நானும் மாலதியும் மிகவும் சந்தோஷமாக இருந்தோம். மாலதி கர்ப்பமாக இருந்தாள். எனக்கு அடுத்தபடி என்னவென்று தெரிந்தது. நான் என் டாக்ஸியின் பக்கத்தில் ஒரு குட்டி டாக்ஸி வாங்க வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் நான் கடன் வாங்கி ஒரு டாக்ஸி வாங்கினேன். இப்போது எனக்கு 2 டாக்ஸிகள் இருந்தன. நான் ஒன்றை ஓட்ட இன்னொன்றை வாடகைக்கு கொடுத்தேன். வருமானம் 2 மடங்கானது. மாலதி என்னை எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருந்தாள். நீங்கள் நினைத்தால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் என்று அவள் சொல்லுவாள். நான் இதைக் கேட்டு மிகவும் உற்சாகமானேன். இதற்கிடையில் என் தங்கைக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. மாலதி அந்த குழந்தையை தன் குழந்தையைப் போல பார்த்து கொண்டாள். இப்போது என் வீடு ஒரு சந்தோஷமான கூடாக மாறியிருந்தது. எல்லாரும் ஒருவருக்கொருவர் உதவி அன்பு செலுத்தி வாழ்ந்தார்கள். நான் இப்போது ஒரு வெற்றிகரமான மனிதர். எனக்கு ஒரு நல்ல மனைவி, வளரும் குடும்பம், வியாபாரம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த சந்தோஷத்திற்கு மத்தியிலும் ஒரு சவால் காத்து கிடந்தது. மாலதியின் கர்ப்பம் எப்படி போகும்? எங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்ன புது திருப்பங்கள் வரப்போகின்றன என்ற கேள்விகள் இருந்தன. 9 மாதங்கள் கடந்தன. நானும் மாலதியும் ஒரு அழகான பெண் குழந்தைக்கு பெற்றோர்கள் ஆனோம். அந்த குழந்தைக்கு தனுஸ்ரீ என்று பெயர் வைத்தோம். எனக்கு இந்த தருணம் என் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இப்போது என் வாழ்க்கையில் ஒரு புது அர்த்தம் வந்திருக்கிறது என்று நான் நினைத்தேன். மாலதி குழந்தையை பார்த்துக் கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தாள்.
என் தங்கையும் அடிக்கடி வந்து குழந்தையை பார்த்துச் செல்வாள். முழு குடும்பமும் இப்போது ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தது. நான் எனது டாக்ஸி வியாபாரத்தில் மேலும் முன்னேற்றம் கண்டேன். நான் இப்போது 3 டாக்ஸிகள் வைத்திருந்தேன். அதோடு நான் ஒரு சிறிய டிராவல் ஏஜென்சியும் தொடங்கினேன். இதற்கு மாலதிதான் முக்கிய காரணம். அவள் தினமும் கணக்குகளை பார்த்து பணத்தை சேமித்து முதலீடு செய்ய உதவினாள். இவள் இல்லாவிட்டால் நான் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டேன் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் சந்தோஷத்தில் ஒரு புது சவால் வந்தது. மாலதியின் பழைய கணவன் ரமேஷ் சிறையிலிருந்து விடுதலையானான். அவன் மறுபடியும் பழிவாங்க நினைத்தான். அவன் மாலதிக்கு மிரட்டல் விடுக்க ஆரம்பித்தான். போன் செய்து நான் உன்னை விட்டுவிட மாட்டேன், உன்னுடைய குடும்பத்தை நாசம் பண்ணுவேன் என்று சொன்னான். மாலதி இதைக் கேட்டு மிகவும் பயந்து போனாள். ஆனால் நான் இப்போது பழைய சதீஷ் இல்லை. நான் தைரியமாக இருந்தேன். நீ கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், உனக்கும் குழந்தைக்கும் ஒரு தீங்கும் வராது என்று நான் உறுதியாகச் சொன்னேன். நான் போலீசில் புகார் அளித்தேன். போலீஸ் ரமேஷை கண்காணிக்க ஆரம்பித்தது. ஆனால் ரமேஷ் ஒரு நாள் இரவு என் வீட்டுக்கு வந்தான், கத்தியுடன் வந்தான். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். மாலதிதான் முதலில் விழித்தாள். அவள் ரமேஷை பார்த்து கத்தினாள். நான் எழுந்து ரமேஷை எதிர்கொண்டேன். 2 பேருக்கும் இடையே ஒரு போராட்டம் நடந்தது. ரமேஷ் கத்தியை வீச முயன்றான். ஆனால் நான் திறமையாக தடுத்தேன். அந்தச் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தார்கள். அவர்கள் ரமேஷை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார்கள். இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு ரமேஷ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவனுக்கு நீண்ட கால சிறை தண்டனை கிடைத்தது. இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு நானும் மாலதியும் வாழ்க்கை மேலும் பலம் பெற்றோம். நான் ஒரு நாள் மாலதியிடம், நான் உன்னை திருமணம் செய்து கொண்டது சரிதானா என்று கேட்டேன். மாலதி சிரித்துக்கொண்டு, நீங்கள் இல்லாவிட்டால் நான் இன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், நீங்கள்தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தீர்கள், இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொன்னாள். என் கண்கள் கலங்கின. நான் மாலதியின் கையை பிடித்து, நானும் நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்தது, நான் என்றைக்கும் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றேன். இப்போது நாங்கள் ஒரு அழகான குடும்பமாக வாழ்ந்தோம். தனுஸ்ரீ வளர்ந்து வருகிறாள். என் வியாபாரம் இன்னும் விரிவடைந்து நான் என் பகுதியில் ஒரு முக்கியமான தொழிலதிபர் ஆனேன். மாலதி தனது நண்பர்களுக்கு உதவவும் சமூகத்தில் மற்ற பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒரு அமைப்பைத் தொடங்கினாள். அவர்களின் கதை கஷ்டத்திலிருந்து வெற்றி பெற்ற ஒரு சாதாரண மனிதனின் கதையாக பலருக்கும் ஊக்கமளிக்கும் கதையாக மாறியது. இந்த கதையின் முடிவில் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் வரும். ஆனால் நாம் தைரியமாக இருந்து நம்மை நம்பி வருபவர்களுக்கு உதவினால் நாம் ஒரு அழகான வாழ்க்கையை உருவாக்கலாம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். மாலதி ஒரு நாள் என்னிடம், இப்போது நீங்கள் டாக்ஸியை மட்டுமல்ல இந்த குடும்பத்தையும் தெய்வமாக நினைக்கிறீர்களா என்று கேட்டாள். நான் சிரித்துக்கொண்டு, ஆமாம், இப்போது டாக்ஸி மட்டும்தான் என் தெய்வம் இல்லை, நீங்கள் தனுஸ்ரீ, என் தங்கை, எல்லாரும் என் தெய்வம்தான் என்று பதில் சொன்னேன். இந்த பதிலைக் கேட்டு மாலதி மிகவும் மகிழ்ச்சியானாள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை தொடர்ந்தோம். நான் எனது கடன்களை முழுமையாக அடைத்து சொந்த வீடு, நிலம் மற்றும் ஒரு கார் வாங்கினேன். நான் எனது டாக்ஸி டிரைவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று எனது வியாபாரத்தில் கவனம் செலுத்தினேன். மாலதியின் அமைப்பு பல பெண்களுக்கு உதவி செய்தது. நாங்கள் இருவரும் சமூகத்தில் மதிப்புமிக்க நபர்கள் ஆனோம். இதுதான் சதீஷ் மற்றும் மாலதியின் கதை. இந்த கதை நமக்குச் சொல்லும் பாடம், எந்தச் சூழ்நிலையிலும் நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அன்பு, உதவி மற்றும் தைரியம் வாழ்க்கையில் வெற்றியைத் தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்று கமெண்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நன்றி.